அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இது நபிகளாரின் நற்போதனைகள் பாகம் 50. மிகவும் பொறுமை காப்பவர். பொறுமையை மேற்கொள்ளும்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு அறிவுரை. மிகவும் மனவேதனைக்குள்ளாகும் செய்தியை கேட்டும் உடனே தண்டித்து விடாமல் மிகவும் பொறுமை காப்பவன் யார்? அல்லாஹுவை விட வேறு யாரும் இல்லை என்று மனிதர்களில் சிலர் அவனுக்கு குழந்தை இருப்பதாக கூறுகிறார்கள். அதன் பிறகும் அவர்களுக்கு உடல் நலத்தையும் உணவு வளத்தையும் அவன் வழங்கி கொண்டிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறாங்க. இது அபு மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர் இருக்கக்கூடிய செய்தி புகாரில் 7387வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. இறைவனால் மன்னிக்க முடியாத பெரும் பாவமாக, பெரும் குற்றமாக கருதப்படுவது அவனுக்கு குழந்தை இருப்பதாக கூறுவது. அவன் தனித்தவன், அவனுக்கு மனைவி இல்லை, குழந்தை இல்லை, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை, அவன் யாருக்கும் பிறக்கவும் இல்லை, அவன் யாரையும் பெறவும் இல்லை. இப்படி இறைநெறிகள் இருக்க அவனுக்கு குழந்தை இருப்பதாக கூறுவது அல்லாஹ்வுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தும் செயல் என்பதை இந்த மனித சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனாலும் அல்லாஹ் இவ்வாறு சொல்பவர்களை இவ்வுலகில் உடனுக்குடன் தண்டிக்காமல் அவர்கள் திருந்துவதற்காக கால அவகாசத்தை தந்திருக்கிறான். மனிதன் எவ்வளவு பெரிய குற்றத்தை செய்தாலும் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டால் அதை மன்னிக்க அல்லாஹ் தயாராக இருக்கிறான். இறைவனுக்கு குழந்தை இருப்பதாக ஒருவன் கூறினாலும் அவன் திருந்தி அதற்காக மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அவனை மன்னிக்க தயாராக இருக்கிறான். மேலும் இந்த உலகத்தில் இவ்வளவு பெரிய பாவ காரியத்தில் ஈடுபட்டவர்களுக்கு கூட உடல் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் கொடுக்க பெருந்தன்மையும் உள்ளவனாகவும் பொறுமையாளனாகவும் அல்லாஹ் திகழ்கிறான் என்றால் அவைகளை பற்றி சரியாக நம்ம சிந்தித்து அவனை பற்றி உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவரை ஒருவர் ஏசிக்கொள்ளும் இருவரில் முதலில் ஏச ஆரம்பித்தவரையே குற்றம் சாரும். ஏனென்றால் அநீதிக்குள்ளானவர் வரம்பு மீறாத வரை. இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் 5046வது ஹதீஸாக இது இடம்பெற்றது. இதில் நம்ம சிந்திக்கக்கூடியவர்களுக்கு ஏராளமான செய்திகள் புதைந்திருக்கின்றன. யார் முதலாக ஒரு பாவத்தை செய்கிறாரோ, ஒரு குற்றத்தை புரிகிறாரோ, 2 பேருக்கு மத்தியில் இல்லையா சண்டை வந்துடுது, பிணக்கு வந்துடுது, சண்டையே வந்துடுதுன்னு வச்சிங்களேன். அப்புறம் அவர் அடிக்கிறதுக்கு நம்ம கையோங்க, அவரு நம்மளை அடிக்க கையோங்க, ஒருத்தர் செத்துட்டாருன்னு வச்சுங்க. இப்போ இதில் யாருக்கு தண்டனை வழங்குறது? இதே அடிப்படையாக பல செய்திகளை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுறது. யாரு? அநீதிக்குள்ளானவர் வரம்பு மீறக்கூடாது. இதான் அதோடைய அடிப்படை. நமக்கு எவ்வளோ அநீதி இழைக்கப்பட்டாலும் வரம்பு மீறாமல் நீதிக்கு சாட்சியாக இருக்க வேண்டும்.